வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றது. அதற்கான விலை என்னவென்று இந்த கந்தன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன் கண்ணீரை துடைத்துவிட்டு என்னவென்று கேள். தேவையில்லாத விஷயத்திற்காக, தேவையில்லாத மனிதர்களுக்காக இந்த கண்ணீரை நீ வீணாக்காதே. அதன் மதிப்பு என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக இனி ஒருபோதும் இந்த காரியத்தை நீ செய்ய மாட்டாய். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்காக எவ்வளவு துரோகங்களை செய்திருந்தாலும், உடனிருந்து கடைசி வரையிலும் வரக்கூடியவர்களும் அதே துரோகத்தை செய்யும் பொழுது மனது வேதனைப்படத்தான் செய்யும், கண் கலங்கத்தான் செய்யும். நிம்மதியே இல்லாமல் இத்தனை நாளும் வாழ்ந்த வாழ்க்கையில் இனிமேலாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று எண்ணுகின்ற என் பிள்ளைக்கு இதைவிட அதிகமான கஷ்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக கண்ணீர் வரத்தான் செய்யும். அதனை அப்பனால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். இந்த கண்ணீர் துளியை நீ யாருக்காக சிந்துகிறாயோ அவர்களுக்கு அந்த கண்ணீர் துளியை நீ சிந்துவதற்கான தகுதி ஒரு துளி அளவும் இல்லை என்றுதான் அப்பன் சொல்கின்றேன். உண்மையாகவே உன்மீது அன்பு கொண்டவர்கள், உண்மையாகவே உனக்காக இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்களே ஆனால் ஒருபொழுதும் உன்னை கண்ணீர் சிந்த விட்டிருக்க மாட்டார்கள். இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு என்றுமே இந்த கந்தன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எப்பொழுதும் ஆண் என்றும் பெண் என்றும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எதுவும் கிடையாது. எல்லோருக்குள்ளும் உணர்வுகள் இருக்கிறது. எல்லோருக்குள்ளும் கஷ்டங்களும் காயங்களும் வலிகளும் சந்தோஷங்களும் இருக்கிறது. எல்லோரையும் ஒன்றாக பார்த்தால் நாம் அடித்தால் அவர்களுக்கு வலிக்கும், அவர்களின் உணர்வுகளுக்கு அது பாரத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் அப்பன் எப்பொழுதும் முயற்சியை எடுப்பதற்கு இதுதான் காரணம். நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நான் நினைப்பதுதான் காரணம். என் தங்கமே, உன் கண்ணீர் துளிகள் எப்பொழுதுமே சிந்துவதற்கானது அல்ல. நீ உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் வைரமாக்கி இந்த வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிய வேண்டும். உன்னால் முடியும் என் பிள்ளையை. உன்னை பலவீனமாக்க முயற்சி செய்கிறார்கள். உன்னை வாழவிடாமல் செய்ய முயற்சி செய்கிறார்கள். எப்பொழுதும் உன்னை கஷ்டத்திலேயே வைத்திருக்க முயற்சி செய்கிறார்கள். நடந்த ஒரு தவறை எப்பொழுது சுட்டி காட்டி ஒருவர் மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்துகிறாரோ அப்பொழுதே அவர்களினுடைய எந்த ஒரு உணர்வுகளும் உனக்கு சாதகமாக இல்லை என்பதனை புரிந்து கொள். சுயநலமான மனிதர்கள் தான் மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும், தனக்கு மட்டும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரையிலும் இவர்களுக்காக ஒருபோதும் நீ கண் கலங்காதே. என் தங்கமே, முடியவில்லையா? விட்டு விலகிவிடு என்பதை கந்தன் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். கஷ்டப்பட்டும் கண்ணீர் வடித்தும் எந்நேரமும் மனதில் பாரத்தை சுமந்து கொண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஒருபோதும் என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்ல மாட்டேன். ஒரு தகப்பனாக, ஒரு பிள்ளையாக, உன்னுடைய உற்ற நண்பனாக இந்த கந்தன் சொல்லக்கூடியது இதுதான். இது சரியாகிவிடும். இவர்களினுடைய மனநிலையில் ஏதோ மாற்றங்கள் வந்திருக்கிறது, இவர்களை திருத்தி விடலாம் என்று நினைப்பது வேறு. என்ன நடந்தாலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் எனும் பொழுது அவர்களுக்காக நீ உன்னை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதே. என் குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாக இருக்க கற்றுக்கொள். யாருக்காகவும் நீ இறங்கி வருவதனால்தான் அவ்வளவு சுலபமாக உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைக்கிறார்கள். எந்த இடத்திலும் உனக்காக இவர்கள் எதையும் விட்டு கொடுக்க துணியாத பொழுது, வாழ்க்கையில் தியாகம் என்றால் அதை நீ மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இது எந்த வகையிலும் நியாயமாகாதல்லவா? உன்னை தேடி வருகின்ற விஷயங்களோடு இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களோடு ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கந்தன் உனக்காக என்றும் என்றென்றும் நல் விஷயங்களைத்தான் தூக்கி வருகிறேன். என் பிள்ளை கண்கலங்கி விட்டால் அதை பார்த்து எனக்கு ஒருபோதும் பொறுப்பதில்லை. ஒரு அப்பனாக எனக்கு ஒரு பொழுதும் இது மனதிற்கு
நிம்மதியை கொடுக்கவில்லை. நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நானும் சற்று சுயநலமாகத்தானே யோசிப்பேன். என்னுடைய சந்தோஷம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில், என் பிள்ளையினுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகையில், என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தெளிவில் இருக்கிறது. அதைத்தான் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். பெண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையானாலும் கந்தன் சொல்கின்ற வாக்கு ஒன்றுதான். தன்னை பலசாலியாக நினைத்து இன்னொருவரை பலவீனமாக்க நாம் ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. நிச்சயமாக பேசும் வார்த்தைகளில் எப்பொழுதுமே கனிவு வேண்டும். வார்த்தைகளை விட்டுவிட்ட பிறகு, நிச்சயமாக எதிரில் இருப்பவர்களினுடைய மனது நொறுங்கிய பிறகு ஒருபோதும் அதை மீண்டும் அள்ளிவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை போல மற்றவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கிறது என்று எந்த ஒரு பிள்ளை புரிந்து கொள்கிறதோ அந்த பிள்ளை ஒருபோதும் இன்னொருவரை காயப்படுத்த துணியாது. மற்றவர்களினுடைய வேதனைகளை கண்டு ரசிக்காது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் இது போன்ற தீய மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு நீ விலக்கி வைக்க துணிந்துவிடு. ஆரம்பத்தில் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் எதையும் சமாளிக்க சற்று திணறலாகத்தான் இருக்கும். ஆனால் பழகிவிடும். இப்பொழுது எப்படி இந்த வாழ்க்கை உனக்கு பழகியதோ அதுபோல அதுவும் பழகிவிடும். அதன் பிறகு அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொண்டு அதில் உன்னால் என்ன சாதிக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சாதிக்க தொடங்குவாய். அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையிலும் இனி எல்லாமுமே சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன கவலை? அப்பன் முருகனை சதா சர்வகாலமும் நினைத்து ஓம் சரவணபவ என்று சொல்லும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் நிம்மதியை கொடுக்காமல் போய்விட முடியுமா? என் பிள்ளைக்கான மகிழ்ச்சியை தராமல் தான் நான் போய்விட முடியுமா? உன்னை தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள். உன்னுடைய தேவை இல்லை என்றால் என்றோ உன்னை தூக்கி எறிந்திருப்பார்கள் இந்த மனிதர்கள். என் குழந்தையை, இவர்களுக்காக நீ செய்த எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர்களிடத்திலிருந்து நன்றியை மட்டும் எதிர்பார்த்து விடாதே. ஏனென்றால் நன்றி இல்லாதவர்களிடத்தில் அதை நீ கேட்பதோ எதிர்பார்ப்பதோ நியாயமற்றது. என் பிள்ளையோ நன்றியை கேட்கவில்லை. உண்மையான அன்பைத்தான் நீ எதிர்பார்க்கிறாய். ஆனால் அது கூட அங்கு கிடைக்காத பொழுது இவர்களுக்காக நீ எதையுமே யோசித்து வருந்துவதில் பலனில்லை என்றுதான் அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தை, ஒவ்வொரு முறையும் ஒரு முடிவு எடுக்க வந்து வாழ்க்கையில் நம்மோடு இருக்கின்றவர்களை நினைத்து நினைத்து முடிவெடுக்காமல் பின்தங்கி விடுகிறாய். ஆனால் காலம் தாழ்த்த தாழ்த்த உன்னுடைய கஷ்டங்கள் தான் உனக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறதை தவிர இவர்கள் உன்னை காயப்படுத்துவதுதான் அதிகரித்து கொண்டிருக்கிறதை தவிர ஒருபோதும் எதுவும் குறைந்தபாடில்லை. உன்னை இவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு இவர்கள் எந்த வகையிலும் நல்லதை செய்ய யோசிக்கவும் இல்லை. தீமையான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன்னை பின்னி பிணைத்து உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இனி நடப்பதை எல்லாமும் தெரிந்தும் புரிந்தும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள். கந்தன் சொல்வது எல்லாமும் உனக்கு நடக்கும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்க என் பிள்ளை, இனிமேல் நீ எதற்குமே கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்க எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் சொல்லும் சொல் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மாற்றும். உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சரியாக தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். இதனால் மட்டும் நான் உன்னிடத்தில் நின்று பேச நினைக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் நான் உன்னோடு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்த நினைக்கிறேன் என்பதனை மறக்காதே. கந்தனை எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைப்பதை எல்லாமும் எப்பொழுதுமே நான் உன்னிடத்திலேயே சரியாக சொல்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கிறேன், இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் முருகனின் ஆணைப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு அடுத்தடுத்து சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். அடுத்தடுத்த விஷயங்களில் எல்லாமும் இந்த வாழ்க்கையை மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் நன்மைக்காக மட்டுமே, உன்னுடைய ஆனந்த கண்ணீராக மட்டுமே அது இருக்க வேண்டுமே தவிர
வேண்டும் என்றே உன் உணர்வுகளை சோதிக்கும் இவர்களுக்கான கண்ணீர் துளியாக அது இருக்கக்கூடாது. நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நம்மை விட்டால் யார் இருக்கிறார்கள் என்ற திமிர் பேச்சும் இந்த ஆணவமும் இவர்களை விட்டு ஒடுங்க வேண்டும் என்றால் நீ இவர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். நல்லதற்காக குரல் கொடுக்கலாம், தீமைக்காக ஒருபோதும் இந்த கந்தன் குரல் கொடுக்க மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடு. நிச்சயமாக உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.